அனைவருக்கும் வணக்கம். அஸ்வஸ்வ தொடர்பான புதிய அப்டேட், அதாவது புதிய தகவல்கள், மகிழ்வான செய்திகள் சற்று முன்னர் கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த மகிழ்ச்சியான செய்திகளின் ஊடாக அனைத்து வருமானம் குறைந்தவர்களுக்கும் அனைத்து உதவிகளும் கிடைக்கக்கூடியவாறான ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு அன்று பிரதேச செயலக மட்டங்களின் ஊடாக இந்த கலந்துரையாடல், இந்த பயிற்சி திட்டம் இலங்கை பூராக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதில் வருமானம் குறைந்தவர்கள் மற்றும் அஸ்வஸ்வ பயனாளிகள், அஸ்வஸ்வ கிடைக்காதவர்கள் என்ற பல வகையினருக்கான புதிய திட்டங்கள், புதிய உதவி கொடுப்பனவுகள் வழங்குவதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது யார் யாருக்கு இந்த உதவிகள் கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் முக்கியமாக 5 வகையினர் இதுக்கு உள்ளடக்கப்படுகின்றார்கள். இதுவரையும் எந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவும் பெறாதவர்கள் மற்றும் அதாவது ஓராங்கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்டவர்கள், அடுத்து இதைவிட அண்மையில் நிறுத்தப்பட்ட அதாவது 2500 ரூபா பட்டியல்காரர்கள், இவர்கள் 2500 ரூபா வழங்கப்பட்டு ஜனாதிபதியால் அதிகரிக்கப்பட்ட 5000 ரூபா கொடுப்பனவுக்கு உட்பட்டு கடந்த ஏப்ரல் மாதத்துடன் நிறுத்தப்பட்டவர்கள் மற்றும் எல்லாத்தையும் விட 2ஆம் கட்டத்திற்கு பதிவு செய்யப்பட்டவர்கள், விண்ணப்பங்களை போட்டுவிட்டு காத்திருப்பவர்கள், அடுத்ததாக அஸ்வஸ்வ ஆரம்பத்தில் பதிவு செய்யப்பட்டு அதில் தெரிவு செய்யப்பட்டு ஆனால் அவர்களுக்கு இதுவரை எந்த கொடுப்பனவும் வழங்கப்படாதவர்கள் என்று சொல்லி 5 வகையினர் இதில் முக்கியமாக உள்ளடங்கப்படுகின்றார்கள். இவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக மேலிடத்திலிருந்து, அதாவது அஸ்வஸ்வ நலன்புரிகள் சபையினர் நேரடியாக நாடு பூராகவும் உள்ள பிரதேச செயலக அதிகாரிகள் மற்றும் கிராம மட்ட உத்தியோகத்தர்களுக்கு பல பணிப்புரைகளையும் பல அறிவுறுத்தல்களையும் பல புதிய திட்டங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த திட்டங்கள் மிக விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும். அனைத்து வருமானம் குறைந்தவர்களுக்குமான உதவிகள் கொடுப்பனவுகள் மிக விரைவில் கிடைப்பதற்கான அந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான விரிவான காணொலியை பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது இதுவரை எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப்ஸ்களை வழங்குங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இனி விரிவான விளக்கத்துக்கு நாங்கள் செல்வோம். இதுவரையும் எந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவும் பெறாத, அதில் இடம் பெறாத, தெரிவு செய்யப்படாத நிறைய பயனாளிகள் காணப்படுகின்றார்கள். இவர்கள் அனைவரும் வருமானம் குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். இத்தோடு எல்லா வகையிலும் பொருத்தமுள்ளவர்கள், அதாவது அஸ்வஸ்வக்கு எல்லா வகையிலும் பொருத்தமுடையவர்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்று சொல்லி இவர்கள் ஏக்கத்துடன் காத்திருக்கின்ற அந்த மக்கள் கூட்டம் ஏராளம் எமக்கு மத்தியில் காணப்படுகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அஸ்வஸ்வ ஊராங்கட்டத்தில் பல வசதி படைத்தவர்களுக்கு அஸ்வஸ்வ திட்டங்கள் கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆன போதும் ஓராங்கட்டத்தில் தவறான தகவல்களை வழங்கிய முதலாளிகள் மற்றும் அரச ஊழியர்கள், வெளிநாட்டு உதவி பெறுகின்றவர்கள் மற்றும் உழைக்கிறதுக்கு தகுதியுடைய குடும்பங்கள், சொத்துக்கள் உள்ளவர்கள் என்று பலதரப்பட்டவர்களுக்கு பொய்யான தகவல்களின் மத்தியில் தொடர்ந்தும் அஸ்வஸ்வை பெற்று வருகிறார்கள் என்ற ஒரு கருத்து அண்மைய காலத்தில் நிலவி இருந்தது நீங்கள் அனைவரும் அறிந்திருந்த விடயம். எனவே உண்மையான வருமானம் குறைந்த மக்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் தகுதியற்றவர்களுக்கு இந்த அஸ்வஸ்வ கிடைக்கிறது. தகுதி உள்ளவர்களுக்கு எந்த அஸ்வஸ்வம் கிடைக்கவில்லை. தகுதியற்றவர்களுக்கு அதிக தொகை அஸ்வஸ்வ கிடைக்கிறது என்று சொல்லி வேதனைப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வருமானம் குறைந்த மக்களுக்கு அவர்களின் கண்ணீருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கின்றது. கடந்த 2ஆம் தேதி 6ஆம் மாதம் பிரதேச செயலக மட்டங்களில் கூட்டப்பட்ட கூட்டங்களில் இவர்களுக்கான உதவிகள் வழங்குவது தொடர்பாக பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஓராங்கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு
நிராகரிக்கப்பட்டவர்கள், மனக்குறை விண்ணப்பத்தை விண்ணப்பித்தவர்களுக்கும் புதிய பல சலுகைகள், புதிய பல கொடுப்பனவுகள் வழங்க தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இதுவும் அண்மையில், அதாவது சில தினங்களுக்கு முன்னர் நடந்த கூட்டத்தில் முடிவாகி எடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இதைவிட அண்மையில் நிறுத்தப்பட்ட, அதாவது 2500 ரூபா ஜனாதிபதியால் அதிகரிக்கப்பட்ட 5000 ரூபாயை பெற்ற பட்டியல்காரர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதத்துடன் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இவர்களும் தகுதியுடையவர்களா, இவர்களுடைய குடும்ப நிலை என்ன, பின்னணி என்ன, இவர்கள் வருமானம் குறைந்தவர்களா என்ற நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கும் புதிய கொடுப்பனவுகள் கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. அடுத்ததாக எல்லாத்தையும் விட 2ஆம் கட்டத்தில் பதிவு செய்யப்பட்டவர்கள், அதாவது இதுவரை பதிவு செய்யப்படாமல் அண்மையில் 2ஆம் கட்டத்தில் தமது விண்ணப்பங்களை அனுப்பித்து 2ஆம் கட்டத்தில் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் சில முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இவர்களுக்கான ஆஸ்வசுகளை விரைவுபடுத்தி இவர்களுக்கான புள்ளியிடல் வேலைகள் முடிவு அடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இவர்களுக்கான கொடுப்பனவுகள் சம்பந்தமாகவும் முக்கிய முடிவுகள் சில தினங்களுக்கு முன்னர் நடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. அடுத்ததாக அஸ்வஸ்வ ஆரம்பத்திலிருந்து காத்திருப்போர், இவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது இவர்களுக்கான கொடுப்பனவர்கள். இந்த கொடுப்பனவு பட்டியல் இந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் இந்த செயலமர்வின் போது சில முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கான கொடுப்பனவுகளும் விரைவில் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இவர்கள் தெரிவு செய்யப்பட்டு இடைநிறுத்தப்பட்டவர்கள், இவர்கள் இன்னொரு வகையினர்களாக உள்ள போதும் இவர்களுக்கான கொடுப்பனவும் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த 5 வகையினர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட மாற்று திட்டங்கள் மகிழ்ச்சியான திட்டங்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்ட போதும் இவை சம்பந்தமான முழுமையான விவரங்கள் சில தினங்களில் கிராம மட்ட உத்தியோகத்தர்களால் மக்களுக்கு தெரிவிக்கப்பட இருக்கின்றது. இதில் முதலாவதாக மனக்குறை விண்ணப்பதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று காணப்படுகின்றது. பிரதேச செயலக மட்டங்களில் பிரதேச அதிகாரிகளுக்கு ஒரு பயிற்சி செயலமர்வு ஒன்று நடத்தப்பட்டு இவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்குவதற்கான விரைவுபடுத்தல், துரிதப்படுத்தல் வேலைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கலந்துரையாடலில் தெரிவு செய்யப்பட்ட உள்ளவர்கள் கிராம மட்ட அதிகாரிகள் மற்றும் செயலக அதிகாரிகள், அஸ்வஸ்வ நலன்புரிகள் சபை அதிகாரிகள், இவர்களுக்கான ஒரு கூட்டம் ஒன்று பிரதேச செயலக மட்டங்களில் கூட்டப்பட்டு அஸ்வஸ்வனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக அஸ்வஸ்வ அதிகாரிகளால் சில பரிந்துரைகள், அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இதில் இதுவரை அஸ்வஸ்வ பெறாமல் சமுத்தி நிவாரணம் பெறுபவர்கள், சமுத்தியை பெறுபவர்கள், அஸ்வஸ்வக்கு தகுதியுடையவர்கள், இவர்களுக்கான கலந்துரையாடலும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இதேபோல் 2ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்தவர்கள் தொடர்பாகவும் ஒரு கலந்துரையாடி இவர்களையும் கருத்தில் எடுத்து இவர்கள் தொடர்பான பிரதேச செயலக மட்ட கலந்துரையாடல்களில் முக்கிய சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்குவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது தொடர்பாகவும் பல முன்வழிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதேபோல் அண்மையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இடைநிறுத்தப்பட்டவர்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். 2500 ரூபா பெற்றவர்கள், ஜனாதிபதி அவர்களால் 5000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டவர்கள் கடந்த ஏப்ரல் மாதத்தில் காலவரையறை முடிந்ததன் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களும் வருமானம் குறைந்த அந்த நிலையில் இருப்பவர்களா அல்லது இவர்களுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டுமா என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவை தொடர்பாக மிக விரைவில் அந்த தகவல்கள் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல அஸ்வஸ்வ திட்டத்தில் உள்வாங்கப்பட்டு ஆனால் கொடுப்பனவுகள் பெறாதவர்கள், இதேபோல கடந்த மே மாதம் 13ஆம் தேதி கொடுப்பனவுகள் பெறாதவர்கள், புள்ளியிடப்பட்டு அதே போல தெரிவு செய்யப்படாதவர்கள், தெரிவு செய்யப்பட்டும் இவர்களுக்கான மொத்த கொடுப்பனவுகள் இம்மாதம் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் வழங்கப்படும் என்றும் செய்திகள் வெளியாக இருக்கின்றது. கடந்த 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை நடத்தப்பட்ட கூட்டத்தில் பிரதேச செயலர், உதவி திட்ட பணிப்பாளர், கணக்காளர்,
கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் அனைவரும், நிர்வாக கிராம உத்தியோகத்தர்கள் அனைவரும், சமுர்த்தி தலைமைப்பிட முகாமையாளர், அனைத்து கிராம உத்தியோகத்தர்களும், அனைத்து பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும், அனைத்து சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் பிரதேச செயலக மட்டத்தில் நலன்புரிகள் சபையின் உயர் அதிகாரிகளால் குறை தீர்க்கும் செயல்முறை பயிற்சி நிகழ்ச்சி திட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. இதில் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது கடந்த 2/6/2025 திங்கட்கிழமை காலை 9 மணி தொடக்கம் நண்பகல் 12 மணி வரை பிரதேச செயலக மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி, அதாவது பயிற்சி செயலமர்வு அரசாங்க அதிகாரிகளுக்கு நலன்புரிகள் சபை உயர் அதிகாரிகளால் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இந்த அமர்வில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக நலன்புரிகள் சபையின் அதிகாரிகளால் இதுவரை ஆஸ்வஸ்வ பெறாதவர்கள் மற்றும் குறைந்த வருமானம் பெறுவோர்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், கொடுப்பனவுகள் தொடர்பான பல மகிழ்ச்சியான செய்திகள் அங்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது எப்படியோ குறைந்த வருமானம் பெறுபவர்களும், இதுவரை ஆஸ்வஸ்வ பெறாதவர்களும் அல்லது அண்மை காலங்களில் நிறுத்தப்பட்டவர்களும் ஆஸ்வஸ்வக்கு தகுதியுடையவர்களாக இருந்தால் உண்மையிலே அவர்கள் அனைவருக்கும் ஆஸ்வஸ்வ திட்டம் அவர்களுடைய அந்த ஒரு வாழ்வாதாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் சொந்தமாக வாழ்க்கை தரத்தை நடத்துவதற்கான சரியான திட்டமிடல்களின் ஊடாக வழங்கப்பட வேண்டும் என்பது அனைத்து மக்களினுடைய எதிர்பார்ப்பும் எமது விருப்பமாக காணப்படுகின்றது.